அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அழகு 4ல இக்கால இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்ற ஒவ்வொரு நபர்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில அகவய தேடலை கவிதைகளாக்கிய போக்கு அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்றுள்ள தேவதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காணொளியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழ்க்கை குறிப்பு: பிறந்த ஊர் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கோவில்பட்டி. பெற்றோரினுடைய பெயர் பிச்சுமணி பாப்பாத்தி, இயற்பெயர் கைவல்யம், புனைப்பெயர் தேவதேவன், மனைவியினுடைய பெயர் சாந்தி. 2 குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. ரெண்டுமே ஆண் குழந்தை. முதல் மகனுடைய பெயர் வந்து அம்ருதா ரிதம், 2வது மகன் பெயர் வந்து அரவிந்தன். இளமையும் கல்வியும் அப்படின்னு பார்க்குறப்போ தன்னுடைய 19வது வயதுல மில் வேலைக்காக தந்தை வந்து தூத்துக்குடிக்கு வர்றாரு. அங்கேயே அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேயே சொந்த ஊரா அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு. பிச்சுமணி ஈவேராவின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அதாவது வந்து தேவதேவனுடைய அப்பா வந்து ஈவேரா மீது மிகுந்த பற்றுடைய நபரா இருந்திருக்கிறாரு. கரும்படை தொண்டர் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஈவேரா மீது பற்று. தேவதேவன் பிறந்த அன்று தூத்துக்குடியில நிகழ்ந்த கரும்படைக்கான மாநாட்டுல ஈவேரா கலந்துக்கிறாரு. அதுல தேவதேவனை தூக்கி சென்று அவருக்கு பெயர் சுட்டும்படி ஈவேரா கிட்ட வேண்டுறாரு. ஈவேரா தன் நண்பர் கைவல்யம் அவருடைய பெயரை வந்து சூட்டுறாரு. கைவல்ய சாமியார் என அறியப்பட்ட அவர் ஒரு நாடோடி பெரியாருடன் தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கார். ஒரு நாடோடியா ஆரம்ப கல்வியை தூத்துக்குடியில புவிபுரம் தெருவில் இருக்கக்கூடிய டிடிஏ ஆரம்ப பள்ளியில பயின்றிருக்கிறாரு. சுப்பையா வித்யாலயம் ஆண்கள் உயர்நிலை பள்ளியில எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வந்து படிச்சிருக்கிறாரு. எஸ்எஸ்எல்சி முடிச்ச உடனே 3 ஆண்டுகள் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. குருவி குளத்துல உள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளியில ஆசிரியர் பயிற்சியை முடிச்சிருக்கிறாரு. வேலை கிடைக்காதனால சிறிது காலம் அச்சகம் வைத்து அதுல வேலை பார்த்துருக்கிறாரு. கேரளாவுக்கும் போய் சின்ன சின்ன வேலையில சில காலங்களை வந்து செலவிட்டிருக்காரு. பல்வேறு உடல் உழைப்பு பணிகளை செய்தவர். தூத்துக்குடியில தன்னுடைய இல்லத்திலேயே ஒரு சிறிய அச்சகம் ஒன்றையும் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. தன்னுடைய 33வது வயதுல தான் இவருக்கு ஆசிரியர் பணி கிடைச்சிருக்கு. வாழ்க்கை பயணம் அப்படின்னு பார்க்குறப்போ 33ஆம் வயதுல தூத்துக்குடி சிவந்தாக்குளம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில ஆசிரியர் பணியில சேர்றாரு. 25 ஆண்டுகள் அதே பள்ளியில பணியாற்றி 2005ஆம் ஆண்டு ஓய்வு பெறாரு. இலக்கிய வாழ்க்கைக்குள்ள இவருடைய பயணத்தை பார்க்குற போது இளமையிலேயே இலக்கிய வாசிப்புல பரிச்சயம் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. புனைகதைகள், தத்துவ நூல்கள், பண்டை இலக்கியங்கள் என இவருக்கு பல துறைகள்ல பல தளங்கள்ல அந்த ஆர்வம் இருந்திருக்கு. வில்லியம் ஹென்றி தோரோ மீதான ஈடுபாடு பல வருடங்களுக்கு தேவதேவனை தொடர்ந்து இருந்திருக்கு. ஏன்னா அவர் மீது கொஞ்சம் மிகுதியான ஈடுபாடு இருந்திருக்கு. பிரமிழ் தொடர்பால் கிருஷ்ணமூர்த்தி மீது ஆர்வம் ஏற்படுது. பிரமிழ் தன்னிடம் உள்ள முக்கியமான நூல்கள் பலவற்றை எனக்கு அளித்தது மிக உதவியாக இருந்தது அப்படின்னு தேவதேவன் வந்து குறிப்பிடுறாரு. நவீன புனைகதையாளர்கள்ல தல்ஸ்தோய் மீதும் பழைய மரபில் பக்தி இயக்கத்தை சார்ந்த கவிதைகளிலும் கவிதைகளிலும் தான் தனக்கு ஈடுபாடு அப்படின்னு தேவதேவன் வந்து குறிப்பிடுறாரு. அதுலயும் குறிப்பா ஆண்டாளுடைய வாழ்வும் கவிதையும் தன்னை வெகு காலம் ஆட்கொண்டது அப்படின்னும் பதிவு செய்றாரு. வில்லியம் பிளேக் எழுதிய சாங் ஆஃப் இன்னோசன்ஸ், சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற அந்த தொகுப்பு தன்னுடைய சிந்தனை போக்குகளை ஒட்டி அமைந்ததாக கருதுறாரு. என்னுடைய கவிதைகள் ராபர்ட் ஃப்ராஸ்ட் தாகூர் கவிதைகளோடு ஒத்திசையும் தன்மையை கொண்டதா அவரே நினைக்கிறாரு. முதல்ல மரபு கவிதைகள் எழுதி முயற்சித்த தேவதேவன் பின்னாடி நவீன கவிதைகள் வாசிப்புல இவருக்கு ஈடுபாடு வந்து
கணையாழி, பிரக்ஞை இது மாதிரியான இதழ்கள்ல கவிதையை எழுதத் தொடங்குறாரு. இவருடைய கவிதை கொள்கை, இவர் என்ன கவிதைகளுடைய போக்கு, இவருடைய எந்த தன்மையில எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்போ, நவீன கவிதைகள்ல பொதுவா இருக்கக்கூடிய எதிர்மறை தன்மை, தனி மனித உளச்சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே இவருடைய கவிதைகள நம்ம பார்க்கவே முடியாது. அது தவிர்த்து இயற்கை, பிரபஞ்சம் ஆகியவற்றுடன் மானுட ஆழம் அடையும் ஒத்திசைவின் விளைவான பெரும் பங்களிப்ப வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. கவிதை ஒரு சொல் விளையாட்டோ, வெறும் அழகியல் மாத்திரமோ அல்ல. அது தன்னுள் கொண்டிருக்கும் லட்சியம் அபரிமிதமானது அப்படின்னு சொல்றாரு. முதலில் அது அவன் வாழ்வில் ஒரு புரட்சிகரத்தை உண்டாக்கி விடுகிறது. பின்னர் அதன் அழகியல் புனைவின்றியே ஒளிரத்தக்கதாக பெருங்காட்சியாகவும், கண்கூடான ஒரு செயல்பாடாகவும் திகழ்கிறது. முதலில் கவிதையில் வெளிப்படுவது நமது ஆளுமைதான் என்று தெரிந்து கொண்டேமானால் தெரிந்து கொண்டோமானால், நாம் நமது எண் ஆளுமை வளர்ச்சியில நாட்டம் கொள்ளத் தொடங்கி விடுவோம். ஆளுமை வளர்ச்சி என்பது இடையறாத மெய்மை மெய்மை அறிதல் அன்றி வேறில்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்து விடும் என்று தேவதேவன் தன்னுடைய கவிதை பற்றி அவரே சொல்லியிருக்கிறாரு. இவர் எழுதிய கவிதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு நீண்ட பட்டியலே இருக்கு. குளித்து கரையேறாத கோபியர்கள், மின்னற் பொழுதே தூரம், மாற்றப்படாத வீடு, பூமியை உதறி எழுந்த மேகங்கள், நுழைவாயிலேயே நின்றுவிட்ட கோலம், சின்னஞ்சிறிய சோகம், நட்சத்திர மீன், அந்தரத்தில் ஓர் இருக்கை, நார்சிசஸ் வனம், புல்வெளியில் ஒரு கல், விண்ணளவு பூமி, விரும்பியதெல்லாம், விடிந்தும் விடியாப் பொழுது, விதையும் கனியுமான வாரம், நீல நிலா வெளி, பறவைகள் காலூன்றி நிற்கும் பாறைகள், விண்வரையும் தூரிகைகள், மார்கழி, இரவெல்லாம் விழித்திருந்த நிலா, மெய்வழிச் சாலை, பள்ளத்திலுள்ள வீடு, பேர் யாழ், ஹேமா, கண் விழித்தபோது, நுனிக்கொம்பர் நாரைகள், அமுதம் மாத்திரமே வெளிப்பட்டது, பக்கத்தில்தான் இருக்கிறது வீடு, பற்றி இழுக்கும் ரோஜாவின் கிளை, மலர் தேடும் மலர், சித்தார்ந்த ராத்திரி, ஒளிரும் ஓவிய நிலா, ஆகும் என்றெழுந்த ஆள், எல்லாம் ஒரு கணம் முன்புதான், ஆம்பல் குளம், புரியாது கழிந்த பொய் நாட்கள் எல்லாம், ஏஞ்சல், அமுத நதி, மகாநதி, தன் இயல்பின் தாரகை, யாம் பெற்ற இன்பம், மகாநதியில் மிதக்கும் தோணி, அமுத வெளி, மேகங்கள் நடமாடும் வானம், காயமும் தழும்பும், காற்றினிலே வரும் கீதம், காணுங்கால், விண்ணளவாய் விரியும் வட்டம், பார்த்து நட, ஈரம் மட்டுமே எங்கும் உள்ளது, இலைகள் கூடி இசைக்கும் காற்று, உலகடங்கு, நீர்க்குடத்தின் அல மரல்கள், எதுவாகவும் இல்லாதது, அந்தி இருள், கடவுளின் ராஜ்யம், பரிதி துடைக்கும் பனித்திரை, வெண்கொக்கும், அது ஏதோ தவறா இருக்கு, வெண்கொக்கும், அதுக்கு முன்னாடி ஆம்பல் மலர்களும் நினைக்கிறேன், சூரியகாந்தி வயல், உதிராத மத்தாப்புக்கள் கோடி, விளைக்காற்றில் ஆடும் மலர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், பாடல் விளையும் மோன இசை, ஒளியில் உயிர்த்த விழிகள், தனிப்பெரும் கருணை, கண்கள் மட்டுமே தொடும் வானம், அருட்சோதி, பெரிதொரு பசி, வெயில் மலர் குளிர்தலம், வானப் பெருவழி, பார்வை நடத்தும் பாதை, இந்த காற்று வெளியிடையே மலரும் நன்மைகள், ஒளி குன்றாது உதிர்ந்த மலர்கள், விண் மாடம், வேணுவனம், மெது விஷமும் பற்றிய இயலா பொது மனிதன், நடைமண்டலம்,
காண்பதும் காணாததும் இப்போதும் எப்போதும் காணக் கிடைக்காதென்ன குழந்தை பார்த்த குறைநிலம் புறப்பாடு துயர்மலி உலகின் பெருவழி நிலவில் உதிர்த்த கார்முகில் ஈரத்தரையெங்கும் வானம் மறைந்து கிடக்கும் மாங்கனிகள் மேஜை தடாகத்தில் ஓர் ஒற்றை மலர் சுட்டும் விழிச்சுடர் இனி ஒரு விதி செய்வோம் இனி அசையலாம் எல்லாம் நாட்டிய பேரொளி. இதெல்லாம் அவருடைய கவிதை தொகுப்பு. நாடகம் அலிபாபாவும் மோர்ஜினியானாவும். விருதுகள் அப்படின்னு பார்க்குறப்போ விஷ்ணுபுரம் விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, லில்லி தேவ சிகாமணி விருது, தேவமகள் அறக்கட்டளை விருது, தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சி கழகம் வழங்கக்கூடிய விருது, விளக்கு விருது, தூத்துக்குடி சாரல் ராஜ பாண்டியன் வாழ்நாள் இலக்கிய சாதனை விருது, சென்னை புத்தக கண்காட்சி விருது, கவிக்கோ விருது. இது எல்லாமே இவருக்கு கிடைச்ச விருதுகள். அறிஞருடைய பார்வையில தேவதேவன் பற்றிய ஒரு மதிப்பீடு அப்படின்னு பார்க்குறப்போ ஜெயமோகன் அவர்கள் பதிவு செய்கிறாரு. அவருக்கு தன் கவிதைகளை சமகால பிரக்ஞையுடன் படைக்க வேண்டுமென்றோ சமகால அரசியல் அதில் இருக்க வேண்டுமென்றோ எவ்விதமான திட்டமும் இல்லை. தமிழ் கவிஞர்களில் கவிதையை ஒரு தவமாக மேற்கொண்டவர். எனவே கவிஞர் என்ற சொல்லுக்கு முற்றிலும் பொருத்தமானவர் அவர் அப்படின்னு பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்லும்போது தேவதேவனின் உலகம் துயரற்றது. துயரென்றால் அது முடிவிலி முன் நின்றிருப்பதன் பெருந்துயர் மட்டுமே. நவீன கவிதை என்பதே அன்றாட வாழ்வின் இருண்மையின் கசப்பின் வெறுமையின் பதிவு என்றிருக்கும் சூழலில் தேவதேவனை தனித்து நிறுத்துவது இந்த இனிமை. இருத்தலின் கொண்டாட்டம் என அவர் கவிதைகளை சொல்லலாம். அவற்றின் குழந்தை தன்மை கனிந்து முதிர்வதன் விளைவாக எழுதுவது. அநேகமாக வாசகர்களே இல்லாத ஒரு வெளியில் நின்று கொண்டு தனக்கே என இவற்றை அவர் எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பதிவு செய்கிறாரு. க மோகனரங்கன் சொல்லும்போது இப்பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான உயிரிகளின் தொகுதியுள் தன்னையும் ஒரு உறுப்பாக கருதி இயற்கையுடன் ஒத்திசைந்து வாழ்தல் என்ற நமது கீழைதேய சிந்தனை மரபின் தொடர்ச்சியாக அமைபவை தேவதேவனின் கவிதைகள். ஒருவன் இயற்கையுடன் கொள்ளும் விதவிதமான தொடர்புகளும் அத்தருணங்களில் தீரா வியப்பும் அவற்றினூடாக மனம் கொள்ளும் விரிவும் அடையும் ஆனந்தமும் பெரும் அமைதியுமே தேவதேவனின் கவிதைகளில் திரும்ப திரும்ப காட்சிப்படுத்தப்படுகிறது. இவருடைய கவிதைகளின் மூற்று முகத்தை கருணை மிக்க பேரியற்கையின் முன் வியந்து நிற்கும் குழந்தமை என்று ஒற்றை வரியில் சுருக்கி கூறிவிடலாம். இவருடைய கவிதைகளில் காணப்படும் காட்சி சித்தரிப்பு படிமத்தன்மை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் அவற்றில் சங்க கவிதைகளில் காணப்படுவது போன்ற இயற்கை நவிற்சி தன்மையும் வெளிப்பாட்டு மொழி என்று பார்த்தால் பக்தி இலக்கியங்களில் தென்படுவது போன்ற உணர்வு நிகழ்ச்சியையும் ஒரு சேர காணலாம் அப்படின்னு பதிவு செய்கிறாரு. இவரை மையமிட்டு வெளிவந்த திறனாய்வு நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நவீனத்துவத்திற்கு பின் தமிழ் கவிதை தேவதேவனை முன்வைத்து அப்படின்னு சொல்லி கவிதா பதிப்பகத்தினுடைய வெளியீடாக வந்த ஒரு நூல். ஜெயமோகன் தேவதேவன் கவிதைகளை பற்றிய எழுதிய ஒரு திறனாய்வு நூல் பார்க்கப்படுது. தமிழினி வெளியீடா வந்த ஜே பிரான்சிஸ் கிருபா இயக்கத்துல தேவதேவனை பற்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு செய்தி புறம் 2007ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு. தேவதேவன் விஷ்ணுபுர இலக்கிய விருது பெற்றதை ஒட்டி விஷ்ணுபுர இலக்கிய வட்டம் ஒளியலானது தேவதேவன் படைப்புலகம் அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் அவர் மறுபடியும் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த தகவலோட தேவதேவன் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.